ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இண்டோர் இளந்தளிர் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பனங்கிழங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பனங்கிழங்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கெல்லாமும் கொடுக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பல்லுக்கு எலும்புக்கு எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்லாமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் இது நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா மார்கழி, தை, மாசி வரைக்கும் தாங்க இது வந்து சீசனில் இருக்கும். அதுக்கப்புறமா கிடைக்கும் நமக்கு. நம்ம வந்து அதை வாங்கி அதாவது வாரத்தில் ஒரு நாள் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமிர்தம் விஷம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம முன்னோர்கள். அதே மாதிரி எதையுமே நம்ம வந்து இது இப்போ சான்ஸ்கிரிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா லவ மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. லவ மாத்திரை அப்படின்னாக்கா கொஞ்சமாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது. நம்ம வந்து உணவே வந்து கொஞ்சம் மருந்து மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். எல்லா சரிவிகித உணவாக நம்ம சாப்பிட்ணும் இல்லையா? அதனால் எல்லா உணவுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த எந்தெந்த சீசனில் என்னென்ன கிடைக்குதோ, என்னென்ன பழங்கள், என்னென்ன கிழங்குகள், என்னென்ன காய்கறிகள், என்னென்ன அரிசி வகைகள் என்ன கிடைக்குதோ, தானியங்கள், இதையெல்லாம் நம்ம வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு தேவையான சக்தி வந்து சரிவிகிதமாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க நம்முடைய இன்றைய ஒரு தகவலாக வந்து நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நரம்பை தூக்கி போட்டுட்டு இதில் நல்லா அவிச்சிட்டு சாப்பிட்லாம். உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்லாம். நிறைய பேர் விற்றுட்டு வருவாங்க. ஆனால் நம்ம வந்து அதை வாங்குறது இல்லை. ட்ரெயின்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா விற்றுட்டு வருவாங்க. நம்ம ஹை குவாலிட்டியாக வாங்கி சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு நம்ம அது மாதிரி வாங்கிட்டு நம்ம உடம்ப நம்ம வந்து நிறைய கெடுத்துக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் வந்து எவ்வளோ கிடைத்திருக்கிற ஒரு பொருளுங்க இது. இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியும். அதனால் நம்ம வாங்க மாட்டேங்கிறோம். இனிமேல் வாங்குவோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அந்த நரம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு சாப்பிட்லாம். அதே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அரைச்சி நல்லா மாவாக்கிட்டு கூழ் செஞ்சு சாப்பிட்லாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குது. இரும்பு சத்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கால்சியம் சத்து கிடைக்குது. பாதாம், நம்மளால் பாதாம் வாங்க முடியல அப்படிங்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த பனங்கிழங்கு போதுங்க. அதுக்கு வந்து ஒரு சரி விகிதமான ஒரு சத்து உள்ளது தான் அந்த விட்டமின் பி, சி சத்து உள்ளது தான் இந்த பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கு சாப்பிட்டு எல்லோருமே ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய வந்து ஒரு கருத்து. இதை நீங்கள் எல்லாருமே ஏற்றுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்கள் கலைச்செல்வி. நன்றி, வணக்கம்.